தாவேக்காக்கு 2 பலவீனம் இருக்கு. ஒரு பலவீனம் வந்து புஷி ஆனந்த், இன்னொரு பலவீனம் வந்து ஆதவர்ஜுனா. இது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், அவங்க கட்சி விஜய் அதை பார்த்து திருப்பி நீங்க சொல்றீங்களா ஆதவர்ஜுனா சொல்லிட்டாருன்னு. ஆதவர்ஜுனா யாரு? அவனே வந்து ஒரு லாட்டரி வியாபாரியோட கொள்ளைக்காரன் மருமகன். சார், ஒரு மேல தான் பேசுவேன் நானு. என்ன நீங்க ஒரு எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு லாட்டரி சீட்டால உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு அது தடை சார், தடை செய்யப்பட்டிருக்கலாம் சார். அந்த பணம் தான் ஆதவர்ஜுனா நிக்க வைக்குது. ஆதவர்ஜுனா எந்த மன்னாரன் கம்பெனில வேலை செஞ்சாரு? அந்த பணம் தானே ஆதவர்ஜுனா நிக்க வைக்குது. அந்த பணம் தானே வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க நிக்க வைக்குது? ஒரு ஒரு எங்க நிக்க வைக்குது? இப்ப நான் கேக்குறேன், பணத்தை விஜய் இப்ப நான் கட்சிக்கு கேக்குறேன் செலவு சார், பண்றாரா? உங்களுக்கு இப்ப தெரியுமா? நான் கேக்குறேன், அந்த பணத்தை விஜய் கட்சிக்கு செலவு பண்றாரு உங்களுக்கு தெரியுமா? இருங்க ஒரு நிமிஷம். நீங்க சொல்லிட்டீங்களா, கேட்டீங்களா? நான் பதில் சொல்றேன். அந்த கட்சியில வந்து நீண்ட காலம் வந்து பேசிட்டு இருந்தது ஒரு 3 பேர். லயலாமணி கட்சி தொடங்கணும்னே சொல்றேன். இந்த 2 வருஷத்துல சொல்றேன். லயலாமணி, அப்புறம் தம்பி இன்னொருத்தர் இந்த வீர விக்னேஷ், ஜெகதீஸ்வரன் சார், 3 பேர். அது இருக்கட்டும் சார். அவங்க வந்து இந்த 3 பேர். இந்த 3 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா எப்படி வந்து 2வது பிளேஸ்க்கு வந்தாரு? புஷி ஆனந்துக்கு அடுத்த பிளேஸ்ல எப்படி வந்தாரு? நீங்க சொல்லுங்க. மிகப்பெரிய அறிவு ஜீவினாலயா? கிடையாது. பணம் 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 அவர் செலவு பண்றாரு. ஆமா ஆமா. விசிகால எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அதிமுக்கியத்துவம் கொடுத்தாங்க. எப்படி? துணை பொதுச் செயலாளர் எப்படி கொடுத்தாங்க? எத்தனை பேர் அந்த கட்சியில இருக்கான்? எவ்வளவு நீண்ட காலமா இருக்கிறாங்க அந்த கட்சியில? அவர் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு கையில இருக்க பணம் சார், ஒன்றும் கிடையாது சார். பணம் பேரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேர். நான் கூட வாய்ஸ் ஆஃப் காமன், வாய்ஸ் ஆஃப் பீப்புள் நானும் வச்சுப்பேன், 10 பேர் வச்சுப்பேன். சும்மா அதெல்லாம் நீங்க வந்து விஜய் அங்கீகரிக்கிறார். அந்த அலுவலகத்துக்கு வந்து விஜய் அங்கீகரிக்கிறார், பார்த்துட்டு பார்வையிடுறார். நம்ம கட்சி வேலைப்பாடு அங்க நடக்குது. உள்ள வந்து பலவிதமான அரசியல் நடக்குது. ஜான் ஆரோக்கியசாமி ஸ்கிரீன்ல இது வரைக்கும் வந்து வெளியில வரவே இல்லை. ஆமா, அவர் வந்து இன்னைக்கு எந்த ஸ்டேஜில் நிற்கவே இல்லை. அவர் ஸ்கிரீனுக்கு வந்திருந்தாருன்னா இங்க வந்து பல பிரச்சனை வரும். அவர் ஸ்கிரீனுக்கு வராதனால ஆன் ஸ்கிரீன்ல வந்து பல வேலைகள் அங்கே செய்ய முடியாது. புஷி ஆனந்தால வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த வருஷத்துக்கு வரல, 2025க்கு வரல. அவர் 90ல் 2000ல் இருக்கிற அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிறார் இன்னும் சொல்ல போனா. அதனால வந்து இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ அந்த இடத்துல வந்து அவருடைய தள்ளுமுள்ள இருக்கு. அவர் வந்து பார்த்தா பொத்தி இந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனையூர்லயே வச்சுட்டு இருக்காங்கல்ல உள்ளே. அதுக்கு வந்து முக்கிய காரணமே புஷி ஆனந்த் தான். ஒரு வகையா புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தள்ள முடிஞ்சது. ஜான் ஆரோக்கியசாமி தள்ள முடியல. அங்க ஆதவர்ஜுனா போன பிறகுதான் அங்க தள்ள முடிஞ்சது.